சென்னை சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளர் பொறுப்பிலிருந்து பிளமிங் விலகியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். சுரேஷ், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். ஐபிஎல் வரலாற்றின் மிக வெற்றிகரமான மற்றும் நீண்ட கால கூட்டணிகளில் ஒன்றான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மற்றும் அதன் தலைமை பயிற்சியாளரான ஸ்டீபன் பிளமிங் ஆகியோரது பயணம் தற்போது நிறைவேற்ற வந்துள்ளது. குறிப்பாக இரு தரப்பு பரஸ்பரம் பேசி தங்களது கூட்டணியை முடித்துக் கொள்ள முடிவு செய்துள்ளதாக சிஎஸ்கே நிர்வாகம் தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பொறுத்தவரை ஐபிஎல் தொடங்கி தொடர்ச்சியாக 19 தொடராக விளையாடி வருகிறார்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு பயிற்சியாளராக நீண்ட வருடங்களாக நியூசிலாந்துடைய முன்னாள் கேப்டனாக இருந்த ஸ்டீபன் பிளமிங் அவர்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய தலைமை வகித்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிலிருந்து அவர் விடைபெற இருக்கிறார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு பல வெற்றிகளையும் பல கோப்புகளையும் அணிக்காக பயிற்சியாளர் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். நீண்ட வருடங்களாகவே சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு மிக முக்கிய ஒரு நபராக இருந்திருந்த பிளமிங் தற்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை விட்டு அவர் விலக முடிவு செய்திருக்கிறார். இந்த நிலையில்தான் சிஎஸ்கே நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக தற்போது என்பது அறிவித்திருக்கிறது. ஏனென்றால் பிளமிங் பொறுத்தவரை ஒரு நீண்ட நெடிய காலம் மட்டுமில்லாமல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விளையாட்டு வீரராக பார்க்கிறார்கள். ஏனென்றால் நியூசிலாந்து அணியில் இருந்த போதும் கூட அந்த அணிக்கு பல வெற்றிகளையும் கோப்பைகளை பெற்று தந்திருந்த நிலைகளில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அவர் தலைமையேற்ற பிறகு பல வெற்றிகளையும் சிறப்பான ஆட்டத்தையும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் வெற்றி பெற்றிருந்தார்கள். இந்த நிலையில்தான் சென்னை சூப்பர் கிங்ஸில் இருந்து தற்போது ஒரு முழுமையாக வெளியேற இருக்கிறார். இதனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இதற்கு வரக்கூடிய போட்டிகளில் அவர்களுடைய ஆட்டங்கள் சரியான முறையில் இருக்குமா என்பது கூட பார்க்கப்படுகிறது. ஆனால் கடைசியாக 2-3 தொடர்களில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கோப்பைகளை வெல்லாமல் இருந்தாலும் கூட குறிப்பாக சில போட்டிகள் மட்டும்தான் அடுத்தடுத்த போட்டிகளும் வெற்றி பெற்றிருந்தார்கள். இந்த நிலையில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிலிருந்து அவர் வெளியேறுவது ரசிகர்களுக்கு அதே போன்று சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரர்களுக்கும் ஒரு அதிர்ச்சியான தகவலாக தான் இருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது.